அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கிச்சனில் தேங்காய் பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பால், புளிக்காத இட்லி மாவு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இட்லி மாவு புளிக்காமல் இருக்கணுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவை ஒரு ஸ்பூனால் எடுத்து எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுத்துக்கிறலாம். பொரிக்கும்போது ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். மாவை பொறுமையாக எடுத்து ஊற்றணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பொன்னிறமாக வரும் வரை, அதாவது கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வரும் வரை இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை நான் தேங்காய் பால் கூட ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் அரைக்கும் போது ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு அரைங்க. அப்போ தான் பணியாரம் இது கூட ஊறி சாப்பிடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே தேவையான அளவு சுகரும் கலந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த பணியாரம் தேங்காய் பாலில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது இது நல்லா ஜூஸியாகவும், இந்த தேங்காய் பால் எல்லாம் அந்த பணியாரத்துக்குள்ளே ஃபுல்லாக உறிஞ்சிடும். நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பாலெல்லாம் இது நல்லா ஊறிடுச்சு. அது நல்லா உறிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிடலாம். சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நீங்கள் இதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். Thanks to all for watching. Turn us to thousands, and we'll grow in number, fueled by